ஹாய் ஆல், இது ஒரு vlogங்க. ஸ்கூல் சிராஜ் சேனல்ல இருந்து ஒரு vlog. எப்போவுமே பார்த்தோம்னா செல்ஃப் எம்பவர்மெண்ட் இல்லைன்னா பேரண்டிங் வீடியோஸ் தான் வரும். இது வந்து ஒரு டீச்சர் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக சென்னை போகிறேன். அது அப்படியே சரி vlog-ஆக போடலாம், ஒன் டே ட்ரிப் vlog அப்படிங்கிற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஒரு ஒரு 12 o'clock இருக்கும். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து நான் கிளம்புறேன். பக்கத்தில் தெரிஞ்ச கடைக்கார அண்ணா இருக்கார். அவர் லிஃப்ட்டு ஏற்றி விட்டு கொண்டு வந்து இறக்குனார். நாங்கள் கிளம்பும் போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. ஆனால் பிரிட்ஜு ஏற ஏற பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கிளைமேட் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா ஒரு மாதிரி மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் சும்மா நல்லா என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப என்ன ஆக ஆரம்பித்தோம் அப்படின்னா வெட்டாக ஆரம்பிச்சிட்டோம். ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும், மேனேஜிங்கான ஒரு ரெயின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் நான் போய் ஜங்ஷனில் ஸ்டேஷனில் இறங்குறேன், ஃபுல்லாக என்ன ஆகிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து வெட்டாயிட்டேன். இது பார்த்தோன்னா மே எண்டு இந்த vlog, இந்த ஒன் டே ட்ரிப்பு மண்டே, அதாவது 26th May. அவசரமாக போய் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ட்ரெயின் என்னமோ 3-3:30 மணிக்கு தான், நம்ம 12 மணிக்கு கிளம்பியாச்சு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா டிக்கெட்டு கிடைக்கல. புக் பண்ணி தான் போகுவேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புக் பண்ணி போகிறதுக்கு டிக்கெட்டே இல்லை. தட்கால்லையும் போட்டேன், அதுலேயும் டிக்கெட் இல்லை. சரி ரொம்ப ஓலியராகவே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் வராது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொஞ்ச நேரம் வந்து தொழுதுட்டு, லொஹர் தொழுகை இருந்துச்சு, மதியான நேரம் தொழுகுவாங்க, அந்த தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக ஒரு 2 o'clock, ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock சென்னையிலேருந்து இந்த வண்டி வருது, கோவை சூப்பர் ஃபாஸ்ட். இதுக்கப்புறம் மறுபடியும் இது சென்னைக்கு ரிட்டன் போகும். ஸோ இப்போது சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கு. வரவே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா செம கூட்டம். எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, டைம் பாருங்கள், 2 o'clockனு காமிக்குது. 13:02 தானே? ஆமாம், 2 o'clockனு காமிக்குது பாருங்கள். சரியான கூட்டம். நான் ஒரு மாதிரி ஏறி ஒரு விண்டோ சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபிக்ஸடில் இருந்தேன். அந்த விண்டோ சீட் என்ன ஆயிடுச்சுன்னா கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து அந்த மேம் வந்து மிரட்டி விட்டாங்க, ஸ்டேர் கேஸ்லலாம் யாரும் உட்காரக்கூடாது, கடைசி நேரத்தில் யார் வந்து ஏறுவா அப்படின்னு. அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கடைசி நேரத்தில் வந்து ஏறுறாரு. ஒரு 3:15 ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்துட்டே இருந்தேன். அது லஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா போயிட்டேன். இப்படியே ட்ரெயின் ஸ்லோவாக என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து சேலம் க்ராஸ் பண்ணிட்டோம் நாங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி போய், இல்லை கவனிக்க மறந்துட்டேனான்னு தெரியல. இந்த தடவை பெண்ணார் ரிவர் ரொம்ப எனக்கே புதுசாக இருந்துச்சு. என்னடா எல்லாமே கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு, இது பெண்ணார் புதுசாக இருக்கே அப்படின்னு. என்னோடய கிளைண்ட்டு மேடம் கூட ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் இது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அங்கங்கே சிக்னல் பிரச்சனைங்க, சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்கிறானுங்க, என்ன ஒன்றும் புரியல. பக்கத்தில் ஒரு சென்னைக்கார் ஒருத்தர் இருந்தார், அவர் சும்மா காண்டாயிட்டார். அவர் அப்படி சொல்கிறாரு, என்னப்பா வேணாம் இறங்கிடுவோம்ப்பா பாதியில் ஆச்சா பூச்சான்னு. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணிட்டேன்னா சென்னை கொண்டு போய், சென்னைக்கு முன்னாடி ஒரு 2 kilometers பேசன் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் ட்ரெயினை போட்டாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் எங்கே போய் எந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அப்படின்னு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் க்ளோஸாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக சென்னை போய் இறங்கிட்டோம். ஒரு midnight 11 o'clock ஆயிடுச்சு. யூஸ்வலாக பார்த்தோன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கும், இன்வைட் பண்ணுறவங்க சைடில் இருந்து ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். பட் இது ஒரு மாதிரியான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிச்சு இந்த ப்ரோக்ராமு. அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே நம்ம சைடில் இருந்து தான் ரெடி ஆகி போன மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக ஜங்ஷனில் போய் இறங்கணும், ஒரு பாடி கிடக்குது. என்னடா இது அப்படின்னு. சகுனம் சூப்பராக இருக்குது, நான் பிச்சு உதற போதுடா நம்மளுக்கு நாள் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போனேன். பாருங்கள் 12:23 ஆயிடுச்சு. அப்படியே போனேன். எங்கே போகிறதுன்னு தெரியல, ரூம்ஸ் எங்கே எடுக்கிறதுன்னு தெரியல, வடக்கையும் தெரியல, தெற்கையும் தெரியல. ஏன்னா லைக் நம்ம போனோம்னா இப்போ ஜங்ஷனில் கூட்டிகிட்டு வருவாங்க, கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். தனியாக போனதில்லை. சரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மேப் மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வச்சு அப்படி இப்படின்னு சுற்றி அடித்து ஒரு ரூமை பிடிச்சி போய் படுத்தா மணி 12 மணி ஆயிடுச்சு.
நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ரூமு. காலையில் வந்து ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ரெடி ஆகி, ஏன்னா 6 மணிக்கு நம்ம வெக்கேட் பண்ணோம். ஏன்னா வந்து எனக்கு நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுவுமே வந்து தூரம் தான். ஸோ கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளியே வந்தாலுமே சும்மா குபு குபு குபுன்னு வேர்க்குதுங்க. கோயம்புத்தூரில் எனக்கு அப்படி தான் இருக்கும். பட் ஸ்டில் சென்னையில் அது கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. 5:45 5:50 AM இது மார்னிங்கு. அப்படியே செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா நம்ம அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பார்ல அந்த அண்ணா, பரவாயில்ல, நைட்டு 12 மணிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார். அவர் 2-3 பக்கம் டேரிஃப் எல்லாம் சொன்னார், புரிய வச்சார். ஸோ ஹி வாஸ் வெரி கைண்டு. அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் படியிலே. என்னென்னா, இல்லை தம்பி, ஆள் வந்துருச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி இவ்வளோ இதாக இருக்குமா அப்படின்னு. இதாங்க ஸ்கை ஹோம் அப்படின்னு. ஸோ நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நைட்டு வந்து இங்கே ஒரு பொம்மை இருக்குது, இதை பார்த்து பயந்துட்டேன். என்னடா 12 மணி போலீஸ்காரர் முக்கில் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அதை கிட்ட போய் பார்த்துக்கப்புறம் தான் தெரிஞ்சது பொம்மை அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் ஜாலியாக மெட்ரோவில் போய் ஒரு கலக்கிடலாம். ப்ரோக்ராமுக்கு போகிறது, கிளாஸுக்கு போகிறது, அதெல்லாம் நம்ம மைண்ட்லேயே இல்லை. மெட்ரோவில் போகிறோம், சென்னை போகிறோம், அந்த மாதிரி ஒரு இது தான். நம்ம மெட்ரோ போனது இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்ரோ ஜங்ஷனுக்குள்ளே போனால் எனக்கு பெரிய ஷாக்கு. என்னடா சென்னை நம்ம டிவியில் பார்த்துருக்கோம், சினிமாவில் பார்த்துருக்கோம், இங்கே காலங்காத்தால் யாரையுமே காணோம், மாற்றி ஊரில் வந்து இறங்கிடுமா என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போனால் பின் ட்ராப் சைலன்ஸு, ஒருத்தருமே இல்லை. என்னடா 24 ஹவர்ஸுங்கிறாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சென்னை வந்து நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன், பார்த்தா கூட்டமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே மெல்லமாக வேடிக்கை பார்த்துட்டே என்னதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனேன். நல்லா இருந்துச்சு, அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே போக மக்களை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே கேட்டு போயிட்டேன். எங்கள் டிக்கெட்டு எழுதி ஒரு சில இடத்துல எழுதி இருந்துச்சு. நம்ம அதிகமாக ஆடிட்டரிங்கிறனால கேட்குற பழக்கம். அண்ணே எங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன், கேட்டுருவேன். அப்படியே கேட்டு மெட்ரோவில் எல்லாமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அந்த இடத்துல மேக்ஸிமம் போர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டர்லாம் ஏறி போய் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த டிக்கெட் கவுண்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு, தம்பி டிக்கெட்டு இங்கே இல்லை தம்பி, ட்ரெயின் வேளச்சேரி போகாது தம்பி அப்படிங்கிறாரு. அண்ணே என்னென்னு சொல்கிறீங்க, நான் கோயம்புத்தூருக்குலேருந்து வந்ததே மெட்ரோவில் போகிறது தானே, என்னென்ன ட்ரெயின் இல்லைங்கிறீங்க அப்படின்னா, இல்லைடா தம்பி நீ வேணால் சும்மா வேணால் ஒரு ரவுண்டு வேணால் போயிட்டு வா அப்படிங்கிறாரு. என்னென்ன சும்மா ரவுண்டு போய்ட்டு சொல்கிறீங்க, இல்லை எனக்கு டைம் ஆச்சு, நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்போம் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சப் அர்பன் ஒன்று இருந்துச்சு. ஓகே, சப் அர்பன்னா லோக்கல் ட்ரெயின்லாம் அங்கே தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி பாருங்கள், 6 மணிக்கெல்லாம் பொறுப்பாக போயிட்டேன். போனால் அங்கே ஒரு அக்கா சொல்கிறாங்க, தம்பி இங்கே இல்லை தம்பி, நீ ஆப்போசிட் போ தம்பி அப்படிங்கிறாங்க. ஆப்போசிட்டாக பார்க்குக்கு போ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார் ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க, மேம் இருந்தாங்க. அந்த மேம் கிட்ட கேட்டு இதான் கூவுன்னு நினைக்கிறாங்க, கேட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த இடத்துல ஓரளவுக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு பாப்புலேட்டடாக இருந்துச்சு. போய் சென்னை பார்க்குக்கு பிடிச்சிட்டேன். சரி கரெக்டாக வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே 2 பேர் நிற்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டால் தம்பி இது கிடையாது தம்பி, வேளச்சேரி வந்து அந்த பக்கம் தம்பி அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எங்கன்னா கொடுப்பாங்க, டிக்கெட் முன்னாடி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டு வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் உயிரே போச்சு. என்னடா 5 ரூபா டிக்கெட்டுக்காரா, ஒரு 3/4 மணி நேரமாக நான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் இன்னும் நடக்க விட்டாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி லைக் யூ ஹேவ் டு கிராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேலெல்லாம் ஏறணும் அப்படின்னாங்க. என்னங்க எங்கள் ஊரில் நாங்கள் மேலேயே ஏற மாட்டோம், எல்லாமே கீழே தாங்க இருக்கும் அப்படின்னு. இதுதான் வேளச்சேரி பூங்கா. அதாவது சென்னை பார்க் வேறு, சென்னை டவுன் வேறு, மெட்ரோ வேறு, சப் அர்பன் வேறு, ஜங்ஷன் வேறு, 5 வச்சுருக்காங்கங்க. 5 வச்சுருக்காங்க. அந்த 5ல் வந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் போல் இருக்குது. என்னென்னா எனக்கு கைடு பண்ணவங்க கரெக்டாக கைட் பண்ணிட்டாங்க, மேப்பெல்லாம் கரெக்டாக போட்டு கொடுத்துட்டாங்க, அங்கே அப்படின்னு. பட் சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்காக மட்டும்தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன். தலைவர் முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் நமக்கு வந்து பெரிய உதவி செஞ்சவர், வாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பெரிய சாக்கு என்ன அப்படின்னா, இவ்வளோ பெருசாக இருக்குங்க இது ரிவர். நம்ம மதராசப்பட்டினத்தில் பார்த்தது என்னமோ ஒரு சின்ன ஒரு பெட்டு தான் அந்த கூவம். ஆனால் என்னென்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னோடய நினைவுக்கு தெரிஞ்சு இது கூவமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட்டில் போட்டுருங்க. கடைசியில் பார்த்தா அந்த அண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட போய் பேசினா, அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிட்டாரு, பேசிட்டு தான் இருந்தார், கரெக்டாக தான் பேசிகிட்டு இருந்தார். பேச தம்பி ஒன்று இங்கிலீஷில் பேசு, இல்லைனா ஹிந்தியில் பேசு அப்படின்றாரு. ஏனே அப்படின்னா, எனக்கு ஹிந்தி தாண்டா தெரியும், நான் ஹிந்திக்காரன்டா. அடா பாவி,
எங்கள் ஊருக்கார் மாதிரி இருக்கே, எங்கள் ஊர்லேயே இருக்கே, எல்லாமே ஓகே. அந்தளவுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, நம்ம எல்லா நண்பர்களும் பாப்புலேட்டட் அட் சென்னை, இன் சென்னை, ஆன் சென்னை, எல்லா சென்னையிலும் இருக்காங்க. இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெயின், அந்த ட்ரெயின் தான் சுற்றி வேளச்சேரி போகுமாமா. எனக்கு ஒரு டவுட், ஏன்டா அங்கேயே ஏறிக்கலாமேடா அப்படின்னா, அங்கெல்லாம் அப்படிலாம் யாரும் ஏற மாட்டாங்க தம்பி, நாங்கள் சுற்றி வந்தால் தான் ஏறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தம், மெட்ரோ ஆசை போச்சு அப்படின்னு அந்த லோக்கல் ட்ரெயினில் ஏறி கரெக்டாக அதுக்கும் ஆப் இருக்குது, அந்த வேர் இஸ் மை ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ஆப்லேயே இந்த நம்பரை போட்டால் என்ன ஆகுதுன்னா வண்டி எங்கே போகுது வருதுன்னெலாம் தெரிஞ்சிருச்சு. நம்ம ஜங்ஷன் இது தாங்க, கோட்டூர்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் கரெக்டாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எழுதி வச்சுட்டு அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். என்னடா நம்ம மட்டும் தான் இறங்கியிருக்கணும், காலங்காத்தால் 7 மணிக்கு யாருமே இறங்குன்னு எனக்கு அது ஒரு பயம். கரெக்டாக தான் இறங்கியிருக்கு, இருக்கும்ல ஒரு அந்த பயம். அதை விக்டிம் பண்ணுற மாதிரியே சரியான காருக்கு நிற்கிது. எனக்கு என்னடா ஏதோ படத்தில் வர கிளைமாக்ஸ் ஷூட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு. இதுக்கு இவ்வளோ கார் இங்கே நிற்குதுன்னு புரியல. ஒருவேளை பார்க்கிங் மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு புரியல. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இருக்கிற நம்ம கூகுள் மாமா அவர்கிட்ட மேப்பில் போட்டு எங்கப்பா இருக்குது அப்படின்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா தம்பி, இங்கேருந்து ஒரு 700 மீட்டர் தான், நீ பொடிநடையாக நடந்து போயிருன்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுச்சு. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம கொஞ்சமாக கைட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சார், ஒரு மேக்ஸ் டீச்சர், அவர் நல்லா பேசி நல்லா பழக்கமாயிட்டார். வாங்க நாங்களே இறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கூட்டிகிட்டு போய் கோட்டூர்புரத்தில் இறக்கி விட்டுட்டு அவர் கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 நிமிஷம் பேசிவிட்டு எங்கப்பா கோயம்புத்தூரா குனிமுத்தூர் அந்த மாதிரிலாம் நல்லா பேசிவிட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கோட்டூர்புரம் போய் மறுபடியும் அதே 5 ரூபா தான். இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு கசின் டைப் பிரதர் ஒருத்தர், அவர் கால் பண்ணி, அண்ணே நான் உங்களை பார்க்குறேனே, வரேனே, நம்ம எங்கேயாவது வெளியே போகலானே, சேப்பாக் போகலானே, மெரினா போகலானே, கோவளம் போகலானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளை ஆசை காமிச்சு விட்டான். நான் 4 மணிக்கு பொறுமையாக போய் ஜங்ஷனில் உட்காந்துக்கலாம் தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன், 9 மணி ட்ரெயினுக்கு. இது பாருங்கள், இதுக்கு மேலே தான் ட்ரெயின் போகுது பாருங்கள், இதுக்கு மேலே தான் ட்ரெயின் போகுது. ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்போஷர் தான் எனக்கு. அதுக்கப்புறம் அந்த தம்பி சொன்னார், அண்ணே நீங்கள் இருக்கிற ஜங்ஷனில் தான் இருங்க, நான் வர ட்ரெயினில் நீங்கள் ஏறிடுங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணிடலாம், சேப்பாக்கு போய் சேப்பாக்குலேருந்து இறங்கி மெரினா போயிடலான்னு சொன்னார். நான் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 4:45 அந்த மாதிரி டைமெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தம்பி தான் அவர் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல தம்பி, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப பொறுப்பாக நல்ல பையன். போய் அசரு தொழுதுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்துச்சு, இந்த பள்ளிவாசலில் போய் அசரை தொழுதுட்டு திரும்பி பார்த்தா இதுதான் சேப்பாக்கு அப்படிங்கிறான். என்னடா சொல்கிறேன்னா, அண்ணே ஆமாம் இங்கே தானே கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படின்னா. சரிடா தம்பி, இவ்வளோ பக்கத்தில் இடம் இருக்குது அப்படின்னு. ஆமாண்ணே பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தம்பி அப்படியே என்ன பண்ணான் அப்படின்னா நடக்க ஆரம்பித்தோம். அவன் அண்ணன் என்னென்ன வாடெல்லாம் இருக்கீங்க, வாடா நீ வாடா எல்லாம் பார்த்துக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு என்ன பண்ணிட்டோன்னா போயிட்டோம். போலீஸ்காரங்கெல்லாம் பேரிகேட் போட்டிருந்தாங்க. எதுக்குலான்னு கேட்டதுக்கான வசூல் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஐ லவ் மெரினா வந்துருச்சு. இந்த ஐ லவ் கோயம்புத்தூர், ஐ லவ் குனிமுத்தூருங்கிற மாதிரி ஐ லவ் மெரினா வட்டிருக்கு. மெரினா பீச்சுக்கு போயாச்சு. கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். ஏன்னான்னு கேட்டேன். அண்ணன் இல்லைன்னா இது கொஞ்சம் வீக்கெண்டில் தானே இங்கே கூட்டம் வரும் அப்படின்னா. ஒரு 10-20 நிமிஷம் பேசியிருப்பாங்க. ஒரு 5:50 6 o'clock இருக்குங்க. செம்மையாக என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி படன்னு மழை தட்டி தூக்கிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க 5 நிமிஷம் தான் தொப்பலாயிட்டோங்க. அதுக்கப்புறம் தான் பேக்கில் ஜர்க்கின் இருக்குது, நஸ்ரின் ஜர்க்கின் ரெயின் கோட்டில் எடுத்துகிட்டு போடான்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு நான் ஜர்க்கினை போட்டு அவனை ரெயின் கோட் போட்டது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு. சரியான மழை. அந்த ஹட்டு மாதிரி ஒன்று இருக்கும்போது அதில் போய் நாங்கள் நின்றுக்கிட்டோம். எங்களை சுற்றி ஒரு 10-20 பேர் நின்னாங்க. பட் ஸ்டில் அடித்த அடியில் எல்லாமே தொப்பலாக என்ன ஆயிடுச்சுன்னா நனைஞ்சிட்டோம். அங்கேருந்து அப்புறம் ஒரு சின்ன ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. 6:40 அந்த மாதிரி ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேரம் அந்த தம்பி என்ன பண்ணார் அப்படின்னா, அண்ணன் இங்கேருந்து கொஞ்சம் பக்கமே நம்ம இப்படியே இங்கே போயிடலாம், ஜங்ஷனுக்கு போயிடலாம், சென்ட்ரலில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். நான் நினச்சேன் நடந்தே கூட்டிகிட்டு போயிடுவான்னு நினச்சேன். இல்லை அண்ணன் இல்லைண்ணே நம்ம மறுபடியும் போய் என்ன பண்ணோம்னா லோக்கல் ட்ரெயின் தானே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே சேப்பாக்கு என்ன பண்ணார் அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த சேப்பாக்கில் போய் ஒரு வந்துடுதுங்க ஒரு 20 அரை மணி நேரம் மேக்ஸிமம். நான் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே காலையிலையும் ஈவினிங் எல்லா டைமுமே லோக்கல் வந்துடுச்சு.
நல்லா இருக்குங்க, கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டடாக இருக்குது. ஆனால் என்னென்னா நடக்கணுங்க. மெட்ரோவை பிடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் பாருங்கள், எனக்கு என்ன ஒரு ஷாக்குன்னா இதாண்டா சென்னை அப்படின்னு சென்னை எனக்கு ஒரு அடி அடித்தது பாருங்கள். செம்ம கூட்டங்க, சக்க கூட்டம் பாருங்கள், சரியான கூட்டம். அது லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா நடந்து போயிட்டுருக்காங்க அந்த வெளிச்சம். அது இங்கே ஃபுல்லாக க்ரௌடு தான், சரியான கூட்டம். இதில் என்னென்னா இந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் தான் வரணும். அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கூட்டம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காலையில் நான் ஒத்தையால் வந்தேங்க 7 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு பாருங்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதுதான் சென்னை. அதுக்கப்புறம் கீழே சந்தில் அது என்னது சப்வேயில் வந்து நேராக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மெட்ரோ வழியாக போய் பெரிய வீடு போயிடலானே, பசிக்குதுண்ணே சாப்பிட்லானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவன்கிட்ட. சரி வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் டு த மஹ்ரிப் தொழுகையும் தொழுதுட்டு, ஈவினிங் டைம் தொழுவாங்களா அந்த தொழுகை அதுவும் தொழுதுட்டு, அதுக்கப்புறம் இஷா தொழுதுலாமான்னு யோசித்தோம். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷாவுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா ஆர்டர் பண்ணி, புரோட்டா சிக்கன் கிரேவி ஓகே தான், கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஓகே ஃபைன், மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் இஷா தொழுதுட்டு அதே சப்வேயில் உள்ளே பூந்து மெட்ரோ வழியாக உள்ளே பூந்து நான் ஜங்ஷன் போகிற மாதிரி அந்த தம்பி அப்படியே மறுபடியும் அந்த பார்க் டவுனுக்கு பூந்து அந்த தம்பி வந்து வேலைச்சேரி, அவர் அப்படியே வேலைச்சேரி போகிற மாதிரி அவன் வந்து ஏற்றி விட்றான் அப்படின்னு. டே இல்லைடா உனக்கு ரொம்ப டைம் ஆகிடும்டா நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிளப்பிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து நேராக வந்து ஜங்ஷன் போகிற மாதிரி ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. எனக்கு வேறு எங்கடா 8வது பிளாட்ஃபார்முங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக வேறு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நீலகிரிஸ்க்கு பிடிச்சிட்டேன். வண்டி முன்னாடியே நின்றுட்டு இருந்துச்சு. தட்கால் டிக்கெட்டுங்க, டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க. சென்னைக்கு எல்லாமே இருக்குங்கிறாங்க, எல்லாமே இருக்குது, ஆனால் வண்டி மட்டும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் தட்காலில் வந்து பிடிச்சி ஏசி கோச்சு தான் கிடச்சிது. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பேட்ரி ட்ரை 1% தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் போட்டுட்டு தலைவர் ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தார். ரிஷப் பந்த் 100 அடிப்பானா 210 அடிக்குமா டீம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார். அப்படியே ஏறி மேலே எல்லாம் விரித்து எல்லாம் செட் பண்ணி இது நல்லா தான் இருந்துச்சு. சதர்ன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இந்த சீட்டோட அகலமும் நம்ம கால் நீளமும் சுற்றி படுக்கிற ஆள் நம்ம வேறு, அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இன்கன்வீனியன்ஸு. பட் அலைஞ்சு தெரிஞ்சு வந்து ட்ரெஸ் வேறு தொப்பலாயிடுச்சா, மழையில் நினைஞ்சு அதெல்லாம் போய் வாஷ்ரூமில் போய் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து செட் ஆனேன். இவ்வளோதாங்க, இதுதான் அளவு. அப்புறம் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லைப்பா நீ 1 இயரில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ப்பான்னு சொன்னாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கியாச்சு. திடீர்னு காலையில் இருந்துச்சு பார்த்தா வண்டி வந்து ஆப்பில் செக் பண்ணால் இருகூர்னு இருந்துச்சு. யாரோ ஒரு அக்கா பார்த்துட்டு இருந்தாங்க. அக்கா இடிக்கா எங்கள் ஊர் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்படியே கோயம்புத்தூருக்குள்ளே வண்டி வருது. அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஊருக்கு வந்துட்டோம்டா, வீட்டுக்கு போயிடலாம்டா நம்ம அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக எந்த பிளாட்ஃபார்ம்னு பார்த்தேன். கரெக்டாக அதே ஏறின 3வது பிளாட்ஃபார்மில் இறக்கி விட்டாங்க. நான் போய் நேராக இறங்கி மணி வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 5 4:40 இல்லை 50க்கு மேலே ஆயிடுச்சு. க்ளோஸ் டு 5 நேராக இறங்கி வெளியே போய் பாங் சொல்லியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பக்கத்துலேயே தான் நம்ம ஏறணுமில்ல, அதே பள்ளிவாசல் தான். எங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது. அங்கே போய் ஃபஜர் தொழுகையை தொழுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத் கிடச்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்தோட ஃபஜர் தொழுகை சிறப்பாக தொழுத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஹாப்பி ஜேர்னி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நமக்கு ரொம்ப பக்கம் தான். ஏன்னா நம்ம அதிகமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஆள் அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை. போன உடனே ஒரு பஸ்ஸை வந்துச்சு. சக்குன்னு அந்த பஸ்ஸை பிடிச்சி என்ன பண்ணியாச்சுன்னா ஏறி உக்கடம் போய் உக்கடத்துலேருந்து எகெயின் நெக்ஸ்ட்டு பஸ்ஸு குனிமுத்தூருக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக்கில் நான் வந்து நடந்து போயிட்டே இருந்தேன். அப்படியே லைட்டாக என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, தூரலாக ஆரம்பிச்சிச்சு. என்னடா தூருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் யாரா லிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தால் கரெக்டாக என்னை ஏற்றி கொண்டு போய் இறக்குனாரு அந்த கடைக்காரன்னு. அவரிடே தம்பி வந்துட்டியாடா வாடான்னு அவரே என்ன பண்ணிட்டாருன்னா கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டார். ஸோ 1 டே vlog சென்னை ட்ரிப்பு சிறப்பாக முடிந்து விட்டது. இது ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஷேர் பண்ணிட்டேன்.